அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முன்பே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் சதமடித்துள்ளது. அனல் காற்றால் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆல்வின் கூற கேட்போம். சென்னையில் கோடை வெயில் அதன் விஸ்வரூபத்தை ஏப்ரல் மாதத்திலிருந்தே காட்டத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக கத்திரிவெயில் என சொல்லப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை அனல் காற்று அதிக அளவில் வீசுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மதிய நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த வெப்பத்திலிருந்து தப்பிக்க மக்கள் பலசாறு கடைகளில் அதிக அளவில் கூடுகின்றனர். இளநீர் கடை, தர்பூசணி கடை போன்ற பல்வேறு பலச்சாறு கடைகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. வெப்பம் தாக்கம் அதிகமாக உள்ளதால் உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், தாகம் ஏற்படாவிட்டாலும் தண்ணீர் அதிக அளவில் குடிக்க வேண்டும் எனவும், கார உணவுகளை தவிர்த்துவிட்டு பழங்களை அதிக அளவில் சாப்பிட வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு தகவலின்படி இன்னும் சில நாட்களுக்கு இதே நிலை தொடர்ந்து நீட்டிக்கும் எனவும், அடுத்த மாதம் முதல் வறண்ட வானிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி மதிய நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. வெயிலினுடைய தாக்கம் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். இந்த வாட்டி அதிகமாக தான் இருக்கு. ஏப்ரலில் இந்த ஒரு மழை பெய்யும் சித்திரை இதில், ஆனால் இந்த வாட்டி வரல. ஆக்சுவலி என்னன்னு தெரியல. அதனால இப்போ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு, வெளியே வர முடியல. அக்னி நட்சத்திரம் வேற வரப்போகுது. ஸோ அதனால இதை பாருங்க, இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு நான் அப்படியே ஒதுங்கினேன். ஏன்னா காத்தால தண்ணியும் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு நல்ல வேலை நீங்கள் இருந்தீங்க. நல்லா வெயில் அதிக தாக்கம் இந்த வாட்டி அதிகமாக தான் இருக்கு சார். இன்னும் ஒரு சில நாட்களில் கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கு. எந்த மாதிரியான சிரமத்தை நீங்க எதிர்கொள்றாரு? மக்கள் ஸ்ட்ரோக் ஆக்சுவலி நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் எழுந்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கிறோம். நாங்கள் 7 to 11 அந்த மாதிரி பிரேக் கொடுத்துட்டு 11 to 4 வீட்டுக்குலாம் அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் 4 to 8 வேலைக்கு திருப்பியும் கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது டீஹைட்ரேஷனுக்கு மக்களுக்கு இந்த மோர், பானை தண்ணி விற்பாங்க. ஸோ டீஹைட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு குளுக்கோஸ் வாட்டர் இது மக்களுக்கு செஞ்சால் அது ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி டீஹைட்ரேட் ஆகாமல், ஏன்னா இது கோஸ்டல் ஏரியா, மெட்ராஸ் கோஸ்டல் ஏரியா. ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கேயாவது வெயிலில் போகும்போது ஸ்வெட் ஆகிடுச்சுனாலே உங்களோட நீரோட்டம் கம்மியாயிடும், ஸ்ட்ரோக் அடிக்கிறாங்க. ஸோ அதை தாக்குறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, மோர், அது இல்லாமல் குளுக்கோஸ் வாட்டர் இருந்தால் பசங்களுக்கு இது பண்ணுங்க. வெயிலில் பார்த்துங்க. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.